உங்க வேத புத்தகத்துல எஸ்தருடைய சரித்திர புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எஸ்தரின் சரித்திர புத்தகத்திலிருந்து தொடர் பிரசங்கத்தை நாம் கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனைகள்ல கேட்டு வருகிறோம். அப்படி கடந்த வாரம் எஸ்தர் 7வது அதிகாரத்தை ஆமானின் அழிவு என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து பார்த்தோம். மொர்தெக்காய்க்கு தான் செய்த தூக்கு மரத்தில் தன்னையே தொங்க விடுவார்கள் என்று ஆமான் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். ஆனா அதுதான் நடந்ததுன்னு அந்த அதிகாரத்துல நாம சிந்தித்து பார்த்தோம். சுருக்கமாக நாம் என்ன பார்த்தோன்றத உங்களுக்கு சொன்ன பிறகு இன்றைக்கான வேத பகுதிக்குள்ள நாம் போகலாம். 7வது அதிகார ஆரம்பத்துல 2வது நாள் விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ திராட்சை ரசம் பரிமாறப்படுகிற நேரத்துல ராஜாவாகிய அகாஸ்வேரு எஸ்தரை பார்த்து இதற்கு முன்பு 2 முறை அவர் கேட்டது போல ஒரு கேள்வியை கேட்கிறார். எஸ்தர் ராஜாத்தியே, உன்னுடைய மன்றாட்டு என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்ன என்று அவர் கேட்கிறார். அதோட ஒவ்வொரு முறையும் அகாஸ்வேரு கேட்கும் போது, நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்று அவர் உறுதியாக சொல்லி வருகிறார். இப்பயும் அதே தான் சொன்னார். இந்த சரியான சந்தர்ப்பத்திற்காகத்தான் எஸ்தர் காத்து கொண்டிருந்தால் அந்த நேரத்தை பயன்படுத்தி ராஜாவிடத்துல தன்னுடைய மன்றாட்டு என்ன, தன்னுடைய வேண்டுதல் என்ன என்பதை தெளிவாக சொல்லுகிறார். தன்னையும் தன்னுடைய இனத்தையும் பூண்டோடு அழித்து போட ஒருவன் திட்டமிட்டிருக்கிறான் என்று சொல்லி ராஜாவின் கோபத்தை தூண்டி விடுகிறார். எஸ்தருடைய இந்த செயல்பாட்டை விளக்கி இருக்கிற பல நல்ல வேத விளக்க வல்லுநர்கள் எஸ்தருடைய இந்த செயல்பாடுகள் மிகவும் நுணுக்கமாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். ராஜாவை எப்படி அணுகணும், என்னென்னலாம் செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும், இதெல்லாம் கூட சரியாக எஸ்தர் திட்டமிட்டே செய்திருக்கிறார். முதல்ல ராஜாவை கோபப்படுத்தணும், ஆத்திரப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லுகிறார். முதல்லயே அந்த மனிதனை பற்றிய உண்மைகளை சொல்லல. ராஜாவுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். உன்னுடைய பட்டத்து ராணியாகி என்னுடைய உயிர் இப்பொழுது ஊசலாடி கொண்டிருக்கிறது. என்னுடைய உயிர் மட்டுமல்ல, என்னுடைய ஜனங்களின் உயிரும் ஊசலாடி கொண்டிருக்கிறது. நாங்கள் அழிவிற்கு விற்கப்பட்டிருக்கிறோம். தெளிவா சொல்லுகிற பாருங்க, எங்களை ஒரு அடிமைகளா விட்டிருந்தாலோ ஒரு வேலைக்காரர்களாக விற்று போட்டிருந்தாலோ கூட நான் இந்த அளவுக்கு கவலைப்பட மாட்டேன். ஆனா எங்களுடைய ஜீவனை பூமியிலிருந்து அழித்து போட ஒருவன் திட்டமிட்டு இருக்கிறான்னு சொல்லி ராஜாவினுடைய கோபத்தை அவள் தூண்டி விடுகிறத பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜா கோபத்தோடு யாரவன் என்று கேட்க எந்த தயக்கமும் இல்லாம, இதோ நிற்கிறானே இந்த ஆமான் தான், சத்ருவான இந்த ஆமான் தான் என்று ஆமானை எந்தவித தயக்கமும் இல்லாமல் அடையாளப்படுத்தி காட்டுகிறார். போன வாரம் அந்த சீன் எல்லாம் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி இருந்தேன். அந்த நேரத்துல ஆமானுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? அவன் ரொம்ப திகில் அடைந்து விட்டான். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ராஜா கோபத்தோடு அந்த திராட்சை ரசம் பரிமாறுகிற இடத்துல இருந்து தோட்டத்துக்கு போயிடும். அவன் தோட்டத்துக்கு போன அந்த நேரத்துல ஆமானுக்கு தெரிந்து விட்டது, தன்னுடைய அழிவு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆகவே எஸ்தர் ராஜாத்தியிடம் அவன் கெஞ்ச துவங்குகிறான். போன ராஜா திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வருகிற போது இந்த ஆமான் எஸ்தருடைய படுக்கையில் இருக்கிறதை கண்டு அவன் தவறாக நினைத்து கோபத்தோடு அவன் கர்ஜிக்கிறதை நாம் பார்த்தோம். அரசனுடைய கோபத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் வேகமாக உள்ளே வருகிறார்கள். ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள். அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஆமான் மொர்தெக்காய்க்காக செய்த தூக்கு மரம் அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவலை சொல்லுகிறான். அதை கேட்ட அரசன் அதுல அவனை தூக்கி போடுங்கள் என்று சொல்லிவிடுகிறான்.
அப்படியே ஆமானை தூக்கிலே போட்டார்கள் என்றும், அந்த செய்தியை கேட்ட பிறகுதான் அரசனுடைய கோபம் தணிந்து போனது என்றும் பார்த்ததுதான் இந்த 7வது அதிகாரத்துல நடந்த சம்பவம். ஆமான் அழிந்து விட்டான். இந்த ஆமான் அழிந்து போவதற்கு என்ன காரணம்? இதுக்கு முந்தைய செய்திகள்ல ஆமானை குறிச்சு நம்ம எங்கெல்லாம் பார்த்தோமோ அங்கெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்த அதிகாரத்தினுடைய ஆணவம், அதிகாரத்தினுடைய திமிர், தன்னுடைய இருதயத்தில் இருந்த பகையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவன் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தி கொண்டு கடவுளுடைய மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை நியாயம் தீர்த்து மொர்தெக்காய்க்கு அவன் செய்த தூக்கு மரத்திலே அவனை தூக்கி போட்டார் என்று நாம பார்க்கிறோம். இதுக்கு அடுத்து என்ன நடந்தது? அதுதான் 8வது அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாகவே நான் வாசிக்கிறேன். உங்க வேத புத்தகத்துல எஸ்தர் 8வது அதிகாரத்தை பாருங்க, முதல் வசனத்திலிருந்து. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெக்காய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெக்காய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெக்காயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவள் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனாகிய ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அமத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றால், அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெக்காயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியால் அவனை மரத்தில் தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி ஆகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெக்காய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கு அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்னும் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும்
அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்துக் கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிய அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதர்களுக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். நீண்ட வேத பகுதி தான், ஆனா ரொம்ப வேகமான நிகழ்ச்சிகள் நடந்த ஒரு சம்பவம் இது. இந்த வேத பகுதியை ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழாக நாம சிந்திக்கலாம். அந்த தலைப்பு என்னன்னா, காரிருளில் உதித்த சூரியன். இந்த காரிருள் என்று சொல்லுகிற போது ஒரு வெளிச்சமே இல்லாத நல்ல பகல் நேரத்துல, இந்த மழை காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கும், ஆனா வெளிச்சம் இருக்காது. காரணம் என்னன்னா, கருமேகங்கள் திரண்டு அடர்த்தியாக சூழ்ந்திருக்கிற போது வெளிச்சமே இல்லாம இருந்திருக்கிறது போல இருக்கும். அதுதான் அந்த காரிருள். எதிரில் இருக்கிறவங்க கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இருளைத்தான் காரிருள் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த யூதர்கள் இருந்தார்கள். தங்களுடைய அழிவை குறித்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த அழிவின் நாளை எதிர்நோக்கி காரிருள் சூழ்ந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் நினைத்து பார்க்காத அற்புதம் நிகழ்ந்ததை இந்த அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. யூதர்களின் சத்துருவான ஆமான் மறைந்து விட்டான். அவனால் இனி அவர்களுக்கு எந்த துன்பமும் வரப்போவதில்லை. யூதர்களுக்கு தீமை நினைத்த அந்த மனிதன் இறந்து விட்டான். ஆனா அவன் உயிரோடு இருந்த போது செய்திருந்த செயலின் தீமை, ஒரு ஆபத்து இன்னும் யூதர்களை விட்டு போகவில்லை. அது அவர்களை சூழ்ந்திருந்தது. அதான் காரிருள். அது என்ன காரிருள், என்ன தீமை, என்ன ஒரு ஆபத்து என்றால் அவர்களுடைய அழிவு. அந்த அழிவை திட்டமிட்டவன் அழிந்து போனான். ஆனா அவன் திட்டமிட்டு கொளுத்தி விட்ட நெருப்பு எரிந்து கொண்டு இந்த அகாஸ்வேரு அரசாண்ட 127 நாடுகளையும் நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆபத்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த செய்தி எல்லாம் ரொம்ப வேகமா பரவி போய்கொண்டிருக்கிறது. 12வது மாதம் 13ஆம் தேதியில யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த செய்தி வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் எல்லாம் ரொம்ப திகிலடைந்து போயிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை இன்னும் சில நாட்களில் முடிந்துவிட போகிறதே என்கிற ஒரு பயம் அவர்களுடைய வாழ்க்கையை கவ்விக்கொண்டிருந்தது. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறத இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யூதர்களின் சத்துருவான ஆமானை அழித்ததை போல அவனுடைய திட்டத்தையும் எப்படி அழித்தார் என்பதையே இந்த அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. இதை சூசான் அரண்மனையில் தன்னுடைய பிரதிநிதியாக வைத்திருந்த 2 பேரை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். ஒன்னு எஸ்தர், மற்றொரு நபர் மொர்தெகாய். இந்த 2 பேரையும் கொண்டு ஆண்டவர் எப்படி இந்த அழிவை தடுத்து நிறுத்தினார் என்பதற்கான விளக்கத்தை தான் இந்த அதிகாரத்துல நாம பார்க்க போகிறோம். இதை ஒரு 5 குறிப்புகளின் கீழாக நாம பார்க்க போறோம். முதலாவது,
மொர்தெகாய் உயர்த்தப்படுதல். முதல் 2 வசனங்கள்ல அதை குறித்த விவரங்களை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, ராஜாவாகிய அகாஸ்வேருவிடத்துல எஸ்தருடைய விண்ணப்பத்தை குறித்து பார்க்க போகிறோம். எல்லாம் முடிந்து விட்டது என்று எஸ்தர் அமைதியாக இருந்து விடவில்லை. அரசனை நோக்கி அவள் விண்ணப்பிக்கிறாள். அப்படி என்ன விண்ணப்பித்தாள் என்பதை குறித்து இரண்டாவது பார்க்க போகிறோம். மூன்றாவது, எஸ்தருடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டு அரசன் என்ன பதில் சொன்னான் அதை குறித்து பார்க்க போகிறோம். அரசனின் பதில் உத்தரவு. நாலாவது, அரசன் போட்ட அந்த உத்தரவு எப்படி செயல்படுத்தப்பட்டது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஐந்தாவது மற்றும் கடைசியாக, யூதர்கள் எப்படி மகிழ்ச்சியில் திளைத்தனர் என்பதை குறித்த யூதர்களின் மகிழ்ச்சி என்கிற குறிப்பு நாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கும் போதே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. அப்பதான் அந்த செய்தியையும் நீங்க ரசிக்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான கிரியைகளை செய்திருக்கிறாருங்கிறதையும் உங்களால பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களையும் அதன் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். சரி, முதல் குறிப்பை பார்க்கலாம். மொர்தெகாய் உயர்த்தப்படுதல். முதல் 2 வசனங்கள். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மொர்தெகாய் ஒரு வாசலில் அமர்ந்து கொண்டு அரசனுடைய கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு சேவகனாக அவன் இருந்திருக்கிறான். ஒரு வாசல் விசாரிப்புக்காரனாக, அரண்மனை விசாரிப்புக்காரனாக அவன் இருந்திருக்கிறான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவன் உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமான் தூக்கில் தொங்கவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட பின்பு அவனுடைய வீட்டை ராஜாவாகிய அகாஸ்வேரு தன்னுடைய பட்டத்து ராணியாகிய எஸ்தருக்கு கொடுக்கிறான். எங்க வீடுன்னு ஏதோ சாதாரண ஒரு வீடு நினைச்சாங்க. அது மிக பிரம்மாண்டமான அரண்மனை. ஏற்கனவே எஸ்தர் அரண்மனையில் தானே இருக்கிறாள், அவளுக்கு எதுக்கு இன்னொரு அரண்மனை என்று நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை எஸ்தருக்கு கொடுக்கிறான் என்றால் எஸ்தர் ராஜாத்தியை அவ்வளவு உயர்வாக உயர்த்தி வைக்கிறான். நீங்க பின்னாடி வசனங்கள்ல வாசிச்சு பார்க்கும்போது அது அரண்மனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் அந்த அரண்மனையை விசாரிக்கக்கூடிய பொறுப்பை யாருக்கு கொடுக்கிறாள் என்றால் மொர்தெகாய்க்கு கொடுக்கிறாள். 2வது வசனம் கடைசியில பாத்தீங்கன்னா எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள் என்று பார்க்கிறோம். அப்ப அது ஒரு சின்ன வீடு இல்ல, அது மிகப்பெரிய அரண்மனை. ரொம்ப வசதிகள் அடங்கிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையாக அது இருந்தது. ஏன்னா ஆமான் வகித்த பதவி ரொம்ப உயர்ந்த பதவி, அரசனுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஒரு பதவி. அப்ப அதுக்கேற்ற ஒரு மதிப்பிலையும் கௌரவத்திலையும் தான் ஆமான் இருந்திருக்கிறான். இப்போ ஆமான் அழிந்து போய்விட்டான். அவனுடைய அரண்மனையை எஸ்தருக்கு ராஜாவாகிய அகாஸ்வேரு கொடுக்கிறான். அந்த நேரத்துல இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது மொர்தெகாய் அழைத்து வரப்படுகிறான். அதை அழைத்து வர செய்தவனும் எஸ்தர். மொர்தெகாய் தனக்கு என்ன முறை வேண்டும், தனக்கு என்ன சொந்தம் என்பதை பற்றிய செய்திகள் எல்லாம் ஏற்கனவே அரசனுக்கு சொல்லி இருந்தான். ஆகவே ராஜா மொர்தெகாயையும் அழைத்து வர சொல்லி இருக்கிறான். இப்போ மொர்தெகாயும் அங்கு நிற்கிறான். அப்படி அவன் வந்தபோது ராஜா எப்படி இந்த மொர்தெகாயை உயர்த்துகிறான் என்று பாருங்கள். 2வது வசனத்துல ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா மொர்தெகாயை ஆமானின் இடத்திற்கு உயர்த்தி வைத்து விட்டான் என்று அர்த்தம். இதுக்கு முன்பாக ராஜாவுக்கு அடுத்த நிலையில இருந்தது யாருன்னா ஆமான். இப்போ அவன் இறந்து விட்டான். அவனுடைய இடத்தில் ராஜா மொர்தெகாயை கொண்டு அமர்த்துகிறான். அதாவது சாதாரண ஒரு யூதன்
அரண்மனை வாசலில் இருந்து ராஜ கட்டளைகளை கேட்டு ஏற்று செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரண வேலைக்காரன் இப்ப எங்க உயர்த்தப்படுகிறான் என்றால் நெக்ஸ்ட் டு த கிங்னு சொல்லுவாங்க. அரசனுக்கு அடுத்த நிலையில உயர்வான இடத்தில் அவன் உயர்த்தப்படுகிறான். அதாவது ராஜாவினுடைய அதிகாரத்தில் தனக்கு அடுத்த பதவியை மொர்தெகாய்க்கு அகாஸ்வேரு கொடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான செயல். எப்படி ஆமான் தன்னுடைய அழிவை குறித்து நினைச்சு பார்த்திருக்க மாட்டானோ அதே மாதிரிதான் இந்த மொர்தெகாயும் இப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலை கிடைக்கும் என்று அவன் நினைத்து பார்த்திருக்கவே மாட்டான். இதுக்கு முன்னாடி மொர்தெகாய்க்கு ஒரு கௌரவம் கிடைத்தது. ராஜாவினுடைய உடைகள் எல்லாம் அணிவிக்கப்பட்டு கிரீடம் எல்லாம் கற்பிக்கப்பட்டு ராஜாவினுடைய குதிரையின் மூலமாக பவனி கொண்டு வரப்பட்டு ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு இவ்விதமாக செய்யப்படும் என்று அவனை குறித்து ரொம்ப புகழ்ந்து சென்று வந்தார்கள். அந்த மதிப்பெல்லாம் கிடைச்சது. ஆனா அந்த மதிப்புகளுக்கெல்லாம் மேலாக இப்ப இவனுக்கு கிடைச்சிருக்கிற மதிப்பு ரொம்ப பெருசு. ராஜாவினுடைய முத்திரை மோதிரம் இப்ப யார் கையில இருக்குன்னா ஆமானுடைய கையில இருக்கு. 127 நாடுகள்ல இனி ஆமான் அரசனுடைய பெயர்ல எதை சொன்னாலும் செய்தாக வேண்டும். சாரி, மொர்தெகாய். ஆமானுடைய நிலைதான் போயிடுச்சு. மொர்தெகாய் என்ன சொல்லுகிறானோ அது செய்யப்பட வேண்டும். அதுக்கான கட்டளையை பிறப்பிக்கக்கூடிய முத்திரை மோதிரம் இப்ப மொர்தெகாயினுடைய கையில் இருக்கிறது. ஒரு பக்கம் ராஜா மொர்தெகாயை இப்படி உயர்த்தி வைக்க, ராஜாத்தியாகி எஸ்தரும் ராஜா தனக்கு கொடுத்த ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக மொர்தெகாயை வைக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி இவர்கள் இருவரையும் கர்த்தர் பெர்சிய சாம்ராஜ்யத்தின் உயர்ந்த இடத்தில் உயர்த்தி வைத்து விட்டார். யோசிச்சு பாருங்க, தம்முடைய ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் மிக உயர்ந்த செல்வாக்கு மிக்க நபராக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். அதுக்கு எஸ்தரை ராஜாத்தி ஆக்குகிறார். முன்ன பின்னாடி நான் சொல்றேன் பாருங்க. அகாஸ்வேரு ராஜா வேற யாரையும் பெரிய அளவுல நேசிக்கல, நம்பல. ரொம்ப நம்பி இருந்த ஆமானையே ஒரு நிமிஷத்துல தூக்குல தொங்க விட்டான். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்தர் பட்சமாகவே நின்று இருக்கிறான். அவனுடைய இருதயம் எஸ்தர் பக்கமாகவே சாய்ந்திருந்தது. எஸ்தர் என்னெல்லாம் கேட்டாலோ அதெல்லாம் கொடுத்திருக்கிறான். அந்த நிலைக்கு எஸ்தரை கொண்டு வந்து ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தார். பாத்தீங்கன்னா இன்னொரு பவர்ஃபுல் மேனா தன்னுடைய பிரதிநிதியாகிய மொர்தெகாயையும் அவர் அங்கு உயர்த்தி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். இப்படி இவங்க 2 பேரும் அதிகாரத்தினுடைய ரொம்ப உச்சத்துல உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் ஒரு நல்ல வாழ்வு கிடைத்து விட்டது. ஒருவேளை இந்த கட்டளைகள் எல்லாம் போய் 12வது மாசம் குறிக்கப்பட்ட நாள்ல யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட போதிலும் இவங்க 2 பேருடைய உயிருக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. யாரும் இவங்களை தொட முடியாது. யாரும் இவங்களை தொட முடியும் போது யோசிச்சு பாருங்க. எஸ்தர் இப்ப அரசி, மொர்தெகாய் நெக்ஸ்ட் டு த கிங். யாராவது அவங்களை தொட முடியுமா? அவங்க யூதர்களா இருந்த போதிலும் ஒன்னும் செய்ய முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல் பர்சன்ஸா இவங்க மாறிட்டாங்க. இருந்தாலும் இந்த 2 பேரையும் நீங்க கவனிச்சு பாருங்க. தங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைத்து விட்டது. இனிமேல் நமக்கு எந்த குறையும் இல்லை, நம்முடைய உயிருக்கும் ஆபத்து இல்லை என்று இவர்கள் அமைதலாக இருந்து விடாமல் இந்த நேரத்துலதான் அவர்கள் கர்த்தரை நினைத்து பார்க்கிறார்கள். என்ன நோக்கத்திற்காக தங்களை ஆண்டவர் இப்படி உயர்த்தி வைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு தீவிரமாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப வேகமா செயல்படுறாங்க. அதை பத்தி தான் அடுத்தடுத்த வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. ஆமான் இறந்து விட்டான். ஆனால் அவனுடைய ஆபத்தான கட்டளை நாடுகள் தோறும் பரவி கொண்டிருக்கிறது. அதை நிறுத்தாவிட்டால் யூதர்களுடைய அழிவு நிச்சயம் என்பதை உணர்ந்து கொண்ட எஸ்தர் அரசனிடம் கெஞ்சுகிறார். ரொம்ப ஒரு அருமையான காட்சி. இந்த காட்சியை கொஞ்சம் நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். எஸ்தர் அப்படி என்ன விண்ணப்பம் பண்ணார்? அரசனிடம் எப்படி கெஞ்சினான்? அந்த சூழ்நிலையில் எஸ்தருடைய செயல்பாடு மிகவும் கவனிக்கத்தக்கது, மிகவும் போற்றத்தக்கது. கொஞ்சம் கவனமா அதை கேளுங்க. பெண்களா இருக்கிறவங்க இதெல்லாம் நிறைய பாடம் படிக்கணும். இதுக்கு முன்னாடி ரூத் அப்படித்தான் பார்த்துருக்கு.
இப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை, வாழ்வினுடைய மிக மோசமான காலகட்டங்கள்ல பயணிக்கிற போது அந்த சந்தர்ப்பங்கள்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரூத்தினுடைய வாழ்க்கையிலையும் பார்த்து இப்போ இங்க எஸ்தருடைய வாழ்க்கையிலையும் நாம பார்க்க போகிறோம். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அப்போ அரசனிடத்தில் எஸ்தர் செய்த விண்ணப்பத்தை பார்த்தோம். 3-6 வசனம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து, அவருடைய ஆக்ஷனை கவனிங்க, அழுது ஆகாகியனாகிய ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்கன்னா இல்லாமல் ஆக்கி போட அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்து நின்று ராஜ சமூகத்தில் நின்று அவனிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். எஸ்தர் அரசனுக்கு முன்பாக நடந்து கொண்ட முறையும் பேசின வார்த்தைகளும் ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்கும். எஸ்தர் அரசி என்கிற அந்த உயர்ந்த இடத்தில் அவள் இருந்த போதிலும் அவள் ரொம்ப தன்னை தாழ்த்தி அரசனுடைய கால்களில் விழுந்து அழுது தன்னுடைய இனம் அழிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கெஞ்சுகிறத பார்க்கணும். எப்படி ஒரு சீனு நீங்க யோசிச்சு பாருங்க. தான் பட்டத்து ராணி என்கிற தோரணையோடு அரசனை அணுகாமல், இந்த நேரத்தில் அப்படி கூட அவ பேசி இருந்திருக்கலாம். அந்த குயின், அந்த ராணி என்கிற அந்த அதிகாரத்தில் நான் இதை கேட்கிறேன்னு கூட தோரணையா கேட்டிருக்கலாம். ஆனா எஸ்தர் அந்த வழியை தெரிவு செய்யவில்லை. எப்பவுமே தனக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்குன்னு போது அந்த அதிகார தொழியோடு நாம் செயல்பட போனோம்னா எங்க அதிகாரத்தை பயன்படுத்தணுமோ அங்கதான் அதிகாரத்தை பயன்படுத்தணும். எல்லா இடங்கள்லையும் நாம் பெரியவன் அதிகாரத்தை பயன்படுத்த துணிந்தோம் என்றால் அது அழிவதான் கொண்டு வரும். இந்த ஆமானை போல எஸ்தர் ராஜாத்தியாக இருந்த போதிலும் அரசனுக்கு முன்பாக அந்த சிம்மாசனத்தில் வீற்றுக்கொண்டு, அரசனே கேள், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி உன்னுடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, இதை உடனடியாக தடுத்து நிறுத்து அப்படின்லாம் ரொம்ப பெருமையோட பேசல. அந்த அரசு என்கிற ஆணவத்தோடு பேசல. அந்த தோரணையோடு அரசனை அணுகவும் இல்லை. அவள் கையாண்ட முறை மிகவும் கவனிக்கத்தக்கது. மிகவும் தாழ்மையாக, அதே சமயத்தில் மிகவும் கவனமாக அரசனை அணுகுகிறாள். அவனுடைய பாதத்தில் விழுந்து அழுது ஆகாகியனாகிய ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்த அந்த யோசனையையும் இல்லாமல் ஆக்க உங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்லி ராஜாவின் இடத்தில் சென்றார். நீங்க யோசிச்சு பாருங்க, எஸ்தர் இப்படி விண்ணப்பித்திருக்க வேண்டிய அவசியம் இருந்ததா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோதிரம் யார் கையில் இருக்கு? மோதிரம் யார் கையில் இருக்கு? மொர்தேகாய் கையில் இருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப பவர்ஃபுல் ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாங்க. இவங்களே கூட என்ன செஞ்சிருக்கலாம், இதெல்லாம் செஞ்சு எழுதி அனுப்பி ராஜாவினுடைய முத்திரையை போட்டு அது செல்லாம ஆக்குறதுக்கு அனுப்பி இருக்கலாம். ஆனா இந்த ரெண்டு பேருமே அந்த முறையை கையாளவில்லை. கடவுளுடைய மனிதர்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல அடையாளம். அதிகாரத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். நீங்க ஒரு நல்ல அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையையும் கனத்தையும் கொடுக்கணுங்கிறத இங்க கற்றுக்கொள்ளும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுடைய பெற்றோர், பள்ளியில் இருக்கிறவங்களுடைய ஆசிரியர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள் எல்லோரையுமே மதித்து அவர்களுக்குரிய கனத்தை செய்கிறதுல கவனமா இருக்கு. இங்க பாருங்க, அந்த ரெண்டு பேருக்கும் அந்த வாய்ப்பெல்லாம் இருந்த போதிலும் அவங்க அதை செய்யல. எஸ்தர் தான் அரசி என்கிற அந்த ஒரு அதிகாரம் இருந்த போதிலும் அந்த அதிகாரத்தை அவள் தவறாக பயன்படுத்தல. ராஜாவுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டு காலில் விழுந்து அழுகிறாள். எஸ்தரின் விண்ணப்பத்தை அரசன் ஏற்கிறான். தன்னுடைய காலில் தன்னுடைய ராணி வந்து விழுந்து இருக்கிறான். அவன் அழுகிறான். நான் யோசிச்சு பார்க்கிறேன், அப்போ அகாஸ்வேருவினுடைய இருதயம் கரைஞ்சு போயிருக்கும்.
வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்களை சந்தித்திருப்பான், எத்தனையோ தோல்விகளை சந்தித்திருப்பான், போர்கள், யுத்தங்கள், தான் நினைத்த காரியங்கள்லாம் நடக்காம போனதுல எவ்வளவோ வேதனைகள் அவனுடைய மனசுல இருந்திருக்கும். ஆனா இந்த நேரத்துல அகாஸ்வேருவினுடைய இருதயம் ரொம்பவே கசங்கி போயிருக்கும், ரொம்பவே வேதனைப்பட்டிருக்கும். என்னுடைய பட்டத்து அரசி என்னுடைய கால்களில் விழுந்து அழுவதா? உடனடியாக பொற்செங்கோலை மீட்டுகிறான், இரண்டாவது முறையாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கேட்க போறியோ அது உனக்கு கொடுக்கப்படும். நீங்க பாருங்க, ராஜாவின் இருதயங்களை நீர்கால்களை போல திருப்புகிற தேவன் நம்ம பார்க்கலாம். இவ்வளவு நாள் அந்த அகாஸ்வேருவை ஒரு மேடுமேனா தானே பார்த்துட்டு வந்தோம். நீங்க வரலாற்று சம்பவங்களை வாசிச்சாலும், எஸ்தர் புத்தகத்துல இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் வாசிச்சாலும், எவனோ ஒருத்தன் ஆலோசனை சொல்லிட்டான்ற பேருக்கு குடும்பத்துல ஆண்கள் எடுக்கிற முடிவு தான் முடிவு, பெண்கள் எல்லாம் மூச்சு கூட விடாம சத்தம் போடாம அமைதலா இருக்கணும்னு சொன்ன ஒரு மேட்மேன் தானே இந்த அகாஸ்வேரு. இப்போ பாருங்க, அவனுடைய இருதயம் அப்படியே கரைஞ்சு போகுது. இரண்டாவது முறையாக செங்கோலை நீட்டுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலைப்படாத எஸ்தர் ராஜாத்தியே, உன்னுடைய வேண்டுதல் என்ன? இன்னும் நீ உனக்கு என்ன வேணும் கேள், அதை நான் உனக்கு செய்கிறேன்னு அதுதான் அர்த்தப்படுத்துகிறது. அப்போ எஸ்தர் எழுந்து அவனுடைய சமூகத்தில் நின்று அவ அதை பேசுகிறார். மறுபடியும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. எப்பெல்லாம் ராஜாவாகிய அகாஸ்வேரு எஸ்தரை பார்க்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவள் மீது அவனுக்கு அன்பு பெருகி வடிகிறது. எஸ்தருக்கு தன்னுடைய தயவை காட்டிக்கொண்டே முறை அழைப்பிக்காமலேயே எஸ்தர் போய் நிற்கும் போதும் செங்கோலை நீட்டினார். எஸ்தரை பகைக்கிறதுக்கோ, எஸ்தரை எதிர்க்கிறதுக்கோ, எஸ்தரை விரோதிக்கிறதுக்கோ, வெறுக்கிறதுக்கோ அகாஸ்வேருக்கும் மனம் வரல. அப்ப அகாஸ்வேரு எவ்வளவு நேசித்திருப்பான்னு பாருங்க எஸ்தர். அந்த நேரத்துலதான் எஸ்தர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அரசனிடம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 5-6 வசனங்கள்ல பாருங்க. ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து, ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு, அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால். இங்கதான் அந்த அம்பு நேர போய் அகாஸ்வேருவினுடைய இருதயத்துல ஒரே குத்து. இவ்வளவு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அப்படி ரொம்ப கட்டி அகாஸ்வேருவினுடைய இருதயத்தை எஸ்தர் கையில் பிடித்த வார்த்தை என்னன்னா, அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால், ராஜா என்னை நேசிப்பது உண்மையாயிருந்தால், ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் சொல்லிட்டு அவர் தொடர்ந்து அழுகிறார். அந்த அழுகையின் குரலோடு அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க முடியும்? நான் உயிரோடு இருந்தாலும் பிணமாகவே அல்லவோ இருப்பேன். இதெல்லாம் அதுல வருது. நீங்க என்னென்ன கற்பனை செஞ்சு பார்க்கணுமோ நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கலாம். அரசனுக்கு முன்னாடி அவ அப்படி சொல்றா, என் உயிர் இப்பொழுது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, உமக்கு சமமாக பட்டத்து ராணி என்ற அந்த ஒரு நிலையில் நான் வாழ்வேன். இந்த மொர்தெக்காய்க்கு சேர்த்து வாழ்வு கிடைச்சிருக்கு. ஆனா என்னுடைய இனம் அழிய போகிறது, என்னுடைய இனம் அழிய போகிறதை நான் பார்த்து கொண்டு எப்படி சும்மா இருப்பேன் என்று அவள் தன்னுடைய வேதனை அங்க இருதயம் வெடிக்குது. யாருக்கு? எஸ்தருக்கு. எஸ்தருக்கு இருதயம் வரப்போகிற நடக்க போகிற பொல்லாப்ப நினைச்சு வெடிச்சு வார்த்தைகள் வெளியே வருகிறது. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அகாஸ்வேருவினுடைய இருதயம் உருகி கரைந்து போய் கொண்டிருக்கிறது. நீங்க அந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருந்திருக்கும் அந்த நாள்ல. அந்த சூசான் அரண்மனையில அந்த அறையும் அந்த இடமும் இதெல்லாம் மொர்தெக்காய் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த வார்த்தைகளை சொல்லி ராஜாவுக்கு காரியத்தை புரிய வைக்க முடியுமோ அந்த வார்த்தைகளை சரியாக துல்லியமாக எஸ்தர் கணித்து பேசுகிறார். ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ராஜாவுடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால், இந்த ஒரு வாக்கியத்திலேயே அகாஸ்வேருவினுடைய கொடை சாய்ந்து விட்டது. நில தடுமாறி போயிருவோம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அப்பா நீ சொன்ன இந்த வார்த்தையில என் இதயத்தையே தொட்டப்பா அப்படின்னு, அது மாதிரி எஸ்தருடைய இந்த வார்த்தை ராஜாவினுடைய இருதயத்தை தொட்டு விட்டது.
என் பட்டத்து அரசி கேட்பதை கொடுக்கிறதை விட எனக்கு வேறு என்ன வேண்டும் என்று அவன் நினைக்கும் அளவுக்கு எஸ்தருடைய வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தை கவர்ந்திருக்கும். பாத்தீங்கன்னா இங்க ரெண்டுமே நடக்குது. எஸ்தருடைய செயல்கள், பாடி லாங்குவேஜ், அவளுடைய தாழ்மை, அரசனுக்கு முன்பாக அவள் எவ்வளவாக தன்னை தாழ்த்துகிறாள், அந்த செயலும் அரசனுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த வார்த்தைகளும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. பாருங்க ராஜா, நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன செய்யுங்க, எழுதி அனுப்புன அந்த கட்டளையை உடனே செல்லாம போகிறதுக்கு எழுதி அனுப்புங்க. இப்படி சொல்லி இருந்தா ஒருவேளை அகாஸ்வேரு மறுபடியும் மேடுமேனா கூட திரும்பி இருக்கலாம். அதுதான் சரி, அதான் நல்லது. எப்படி என் மக்களை பாதுகாக்கிறது தானே நான் இங்க அரசியா இருக்கிறேன். இப்படி எல்லாம் சவுடால் பேச்சு பேசலாங்க. எஸ்தர் இந்த சவுடால் பேச்சுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி அங்கெல்லாம் பேசலாம். ரொம்ப கவனமாக வார்த்தைகளை கணித்து தாழ்மையோடு அங்க பேசுகிறான். பாடி லாங்குவேஜ் என்ன, அரசனுடைய காலில் விழுந்துட்டான். அவளுக்கு அரசிங்கிற அந்த பெருமெல்லாம் இல்லை, தன்னுடைய தாழ்மையின் அடையாளத்தை அங்க காட்டுகிறான். இதுக்கு முன்னாடி இதே விதமா மொர்தேக்காய் வெட்டுடுக்கி சாம்பலை போட்டு தன்னுடைய தாழ்மையை அரசன்ட்ட காமிக்கணும், அழிவை காமிக்கணும்னு வந்தா அவனுக்கு அங்க அனுமதி கொடுக்கப்படவில்லை. இங்கு அரசி அவ்வளோ அரச உடையில இருந்து கொண்டு அரசனுக்கு முன்பாக அவனுடைய காலில் விழுந்து அழுகிறான். அவங்க எவ்வளவு பெரிய விஷயம். செயலையும் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறாள், வார்த்தைகளையும் வெளிப்படுத்துகிறாள். அவர் சொல்றத பாருங்களேன், அரசனுடைய பார்வையில் எனக்கு கிருபை கிடைச்சிருச்சுன்னு சொல்லல, கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கத்துல சொல்லல, கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு. இதெல்லாம் ப்ராபபிலிட்டியை அகாஸ்வேருக்கிட்டே கொடுத்துட்டான். நீங்க முடிவு பண்ணுங்க, இதெல்லாம் சரியா இருக்குமாக இருந்தால். எப்பவுமே அப்படிதான் அணுகணும். ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அப்படிதான் அணுகணும். போய் இதுதான் சரியா இருக்கு, நீங்க எப்படி செஞ்சாதான் நீங்க புத்திசாலி, இல்லைன்னா முட்டாள்னு நான் முடிவு பண்ணிடுவேன்னு போய் பேசுனீங்கன்னா நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன், இப்படித்தான் செய்வேன்னு சொல்லுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னு அந்த முடிவு எடுக்கிறவர் கையில கொடுத்து, ஆக்சுவலா பால் இன்னும் நம்ம கோட்ல தான் இருக்கு. ஆனா இதுக்கு பேர் என்னன்னா, அப்படி ஒரு கவர்தல், ஏமாற்றுதல் இல்லை, போலியான வார்த்தைகள் இல்லை, உண்மையான வார்த்தைகள். ஏன்னா இப்ப அரசன் தான் முடிவு எடுக்கணும், அவன் என்ன முடிவு எடுக்கலாம். ஆனா எஸ்தருடைய வார்த்தைகளை பாருங்க, இதெல்லாம் சரியாக இருந்து அதுக்கு மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்படியே கவர்ற மாதிரி, உம்முடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தார். வார்த்தைகளையும் சரி செயல்லையும் சரி, எஸ்தருடைய செயல்களும் வார்த்தைகளும் அகாஸ்வேருவினுடைய இருதயத்தை கவர்ந்திருக்கும். ஆகவே எஸ்தரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அரசன் இப்போ ராஜாத்திக்கு பதில் சொல்ல போகிறார். அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கணும். 3வது குறிப்பு, அரசனின் பதில் உத்தரவு. 7-8 வசனம். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தேக்காயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன், அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியால் அவனை மரத்தில் தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அரசனிடத்துல இந்த விண்ணப்பத்தை கேட்டது யார்? எஸ்தர். ஆனா அரசன் யாரிடத்தில் பேசுகிறான்? 2 பேர்கிட்டையும் பேசுறான். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த 7வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தேக்காயையும். அப்ப அந்த மேட் மேனுடைய இருதயம் எவ்வளவு மாறி போச்சுன்னு பாருங்களேன். தன்னுடைய அரசிக்குரிய மரியாதையையும் கொடுக்கிறான், எனக்கு அடுத்தபடியாக அதிகாரத்தில் இருக்கிற மொர்தேக்காய்க்குரிய கனத்தையும் மரியாதையையும் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர்
அவனுடைய இருதயத்தை திருப்பி விட்டார். 2 பேரையும் பார்த்துதான் அவன் பேசுகிறான். ராஜா எஸ்தருக்காக எதையெல்லாம் செய்தேன் என்பதை 7வது வசனத்துல சொல்லுகிறான் பாருங்க. என்ன சொல்றான்? ஆமானுடைய வீட்டை உனக்கு கொடுத்துட்டேன், நான் செஞ்சேன். அழிவை தீர்மானித்த ஆமான தூக்கி போடுவதற்கு உத்தரவிட்டு அவங்களும் தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் உனக்காக நான் செஞ்சிட்டேன். இதெல்லாம் உங்களுடைய விருப்பப்படி நான் செய்தேன். இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்து செய்கிற அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு உறுதியோடு சொல்லுகிறான். எத்தனை ஆச்சரியம் யோசிச்சு பாருங்களேன். அந்த நேரத்துல எஸ்தர் மொர்தெகாயினுடைய இருதயத்துல என்ன ஒரு மகிழ்ச்சி பொங்கி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. முதல்ல அந்த காரிருள் அகன்று போனது இவங்க 2 பேருடைய இருதயத்துல இருந்துதான். ஏன்னா தன் ஜனத்துக்கு வரப்போகிற அழிவு அவர்களுடைய இருதயத்துல மிகப்பெரிய பாரமாக அழுத்தி கொண்டிருந்திருக்கும். அரசன் இப்ப சொல்றான், உங்களுடைய விருப்பப்படி செய்யக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். அதை உறுதியா சொல்றான். எப்படி சொல்றான்? ராஜாவினால் எழுதி முத்திரை போடப்பட்டதை மாற்றக்கூடியது அல்லது செல்லாமற் போக பண்ணக்கூடிய அதிகாரம் வேற யாருக்கும் கிடையாது என்று அவன் சொல்லுகிறான். ஆச்சரியம் பாருங்க. எஸ்தருடைய வேண்டுதல் அங்கு கேட்கப்பட்டது. தான் மனதில் எதை நினைத்து கொண்டு அரசனிடம் கேட்டாலோ அது அவளுக்கு கிடைத்து விட்டது. ஆகவே அரசனுடைய உத்தரவை எல்லாம் வாங்கின பிறகு மொர்தெகாயை பார்த்து, அப்பா நாம நினைச்சதை சாதிச்சிட்டோம்ப்பா, அதனால நம்ம அரண்மனைக்கு திரும்ப போய் ஒரு 3 நாட்கள் விருந்துண்டு சந்தோஷமா கொண்டாடிட்டு அதுக்கு பிறகு செய்ய வேண்டியதை செய்வோம்னு நினைச்சு 2 பேரும் காலதாமதம் செய்யல. நீங்க பாத்தீங்கன்னா சூட்டோட சூட்டா செய்ய வேண்டியதை செய்யணும்னு சொல்ற மாதிரி அவங்க எந்தவித காலதாமதமும் செய்யாம உடனடியாக 2 பேரும் செயல்ல ஈடுபடுகிறாங்க, இறங்குகிறாங்க. பாருங்க, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம போனா அதனால வர்ற துன்பங்களை சாகிற வரைக்கும் அனுபவிச்சுதான் ஆகணும். யாருமே மாற்ற முடியாது. ஒருவேளை எஸ்தரும் மொர்தெகாயும் ஒரு வாரம் தள்ளி போட்டு இதை பார்ப்போன்னு போயிருந்து, ஒரு கற்பனையா தான் சொல்றேன், எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் ஏதோ நடந்து போய், ஏன்னா இங்கதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் காட்சி மாறிக்கிட்டு இருக்கு சூசான் அரண்மனை. அப்படிலாம் நடக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நடந்ததான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சும்மா அந்த நேரத்துல நாம இருந்து நம்ம அந்த நிலையில வச்சு ஒரு வாரம் கொஞ்சம் நல்ல ஜாலியா இருந்துட்டு அரசன் இருந்து அனுமதி எல்லாம் வாங்கிட்டு நீ எல்லாம் மீட்டிங் எல்லாம் போட்டதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் பார்ப்போம், கொஞ்சம் காலம் போகட்டும் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு கால தாமதம் பண்ற நேரத்துல ஏதாவது நடந்து போய் 2 பேரும் இறந்து போயிட்டார். என்ன நடக்கும்னு யோசிச்சுப்பாங்க. அதனாலதான் சொன்னேன், செய்ய வேண்டியதை தம்பி கவனிக்கிறீங்களா? செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்துல கவனமா செய்யாம போனா செய்த தவறுக்கான துன்பத்தையும் வேதனையையும் வாழ்க்கை முழுசு அனுபவிக்கணும். அது நீங்கவே நீங்க, அது கால சுத்தின பாம்பு மாதிரி அது கொத்திக்கிட்டே தான் இருக்கும். தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லை, ஓடுறதுக்கும் வழி இல்லை, ஓடவும் முடியாது. ஏன்? பாம்பு காலை சுத்தி இருக்கு, அது கொத்திக்கிட்டே இருக்கும். மரணமும் வராது, அந்த வலியையும் வேதனையையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் தெரியாததல்ல. ஆகவே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காம உடனடியாக அவர்கள் செயலில் ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். 9 to 14 வரை உள்ள வசனங்கள் அரசனுடைய உத்தரவு செயல்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். இதெல்லாம் எப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, 9வது வசனம் சொல்லுது, சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி ஆகிய அந்த நாள்ல தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாள்லயே பாத்தீங்கன்னா அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை பிரயோகத்தை பாருங்களேன். அக்காலத்திலே தானே அப்படின்னா அந்த நேரத்துல அந்த நாள்ல உடனடியாக ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கேயோ ஏற்கனவே கேட்டது மாதிரியே இருக்கும். நீங்க அப்படியே பிளாஷ்பேக்ல பின்னாடி போனீங்கன்னா எஸ்தர் 3வது அதிகாரத்துல
இதே வார்த்தைகள் இருக்கும். சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். அங்கு இதே முத்திரை மோதிரத்தையும் இதே அதிகாரத்தையும் தான் கையில் கொண்டிருந்த ஆமான் இதே வார்த்தைகளை கட்டளையாக ராஜாவின் பேரில் எழுதுகிறதெல்லாம் பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த காட்சி அப்படியே மாறி போய்விட்டது. அந்த பதவியில் இருந்து மட்டுமல்ல, உலகத்திலிருந்தே ஆமான் சென்று விட்டான். இப்ப அந்த பதவியில் மொர்தெகாய் அமர்ந்து ராஜாவினுடைய சம்பிரதிகள், அதெல்லாம் ஒரு புரோட்டோகால்னு சொல்லுவோம்ல, அரச புரோட்டோகால் படி இதை இப்படிதான் செய்யணும் இருக்கு. ஆகவே அதெல்லாம் அவங்க செய்யறாங்க. என்ன செய்யறாங்க பாருங்க. சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடி எல்லாம், மொர்தெகாய் என்னென்ன சொன்னானோ அதை அவர்கள் பதிவு செய்து எழுதுகிறார்கள். யூதருக்கும் இந்த தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் அச்சரத்திலும் அந்தந்த நாட்டுக்கு என்னென்ன சட்ட விதிகள் பொருந்துமோ அந்த விதத்துல அவர்கள் பேசுகிற பாஷையில யூதர்கள் பின்பற்றுகிற சட்டத்தின்படி அவர்களுடைய பாஷையில் இந்த கடிதம் எழுதப்பட்டது. அப்போயே வச்சு எழுத வச்சாச்சு. அந்த கட்டளைகள் யார் பெயரால் எழுதப்பட்டதுன்னா அகாஸ்வேருவினுடைய பெயரால் எழுதப்பட்டு அகாஸ்வேருவினுடைய முத்திரை அதுல போடப்பட்ட பின் வேகமாக அந்த கடிதத்தை எடுத்து செல்லுகிற அஞ்சற்காரர்கள் கையில் கொடுத்து அனுப்பப்படுகிறது. அந்த காலத்துல ஏரோப்ளேனு அதெல்லாம் இல்ல. போகணும்னா இப்படிதான் போகணும். குதிரையில போகணும், வேகமாக ஓடுகிற ஒட்டகம், அப்புறம் என்னது கோவேறு கழுதை, இதுதான் அப்போதைக்கு இருக்கிற டிரான்ஸ்போர்ட். இதெல்லாம் ஏறி எவ்வளவு வேகமா போக முடியுமோ வேகமாக போய் நாடுகளுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க சொல்லி அனுப்புறாங்க. முதல் மாதத்தில் ஆமானால் போடப்பட்ட இந்த அழிவின் திட்டம் இப்பொழுது மாற்றப்பட்டு நாடுகளை வேகமாக சென்றடையும்படி துரிதப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி ராஜாவின் பேர்ல என்ன எழுதுனாங்க, அதான் 11 இருந்து 14 வசனங்கள் இருக்கு. எப்படி ஆமான் தன்னுடைய ஜனங்களுக்கு எழுதி 12வது மாதம் 13ஆம் தேதியில அந்த ஜனங்களை எந்தவித ஈவு இரக்கமும் இல்லாம சிறியோர் பெரியோர்னு பார்க்காம அவர்களையெல்லாம் கொலை செய்து அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையடிக்கணும்னு எழுதி அனுப்பினானோ அப்படியேதான் இந்த கடிதத்தில் எழுதி அனுப்பப்படுகிறது. யூதர்களுக்கு அது அனுப்பப்படுகிறது. என்ன, யூதர்களே, அந்த நாளில் நீங்கள் தயாராக இருங்கள். யார? உங்களுடைய அழிவை திட்டம் பண்ணின அந்த ஜனங்களை எந்தவித பாகுபாடும் இல்லாம பட்சபாதமும் இல்லாம குழந்தைங்க பெரியவங்க வேறுபாடு இல்லாம இனத்தோடு பூண்டோடு அழிக்கணும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கூண்டோடு அல்ல, பூண்டோடு. பூண்டு அது எங்க முளையுது? மண்ணுக்கு கீழே வேர்ல. வேரோடு இல்லாம அழித்து விடுவதற்கான கட்டளை புறப்படுகிறது. 13வது வசனத்துல பாருங்க. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதாக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. இந்த கட்டளையின் கடிதத்தை எடுத்துக்கொண்டு வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் ஏறி அஞ்சற்காரர்கள் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். ரொம்ப வேகமா கிளம்பி போறாங்க. அந்த கட்டளை எங்க இருந்து போச்சான்? அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. 8வது அதிகாரம் முடியும் போது சூசான் அரண்மனையிலிருந்து ஒரு கட்டளை கிளம்பி போகிறது வேகமாக. இதே அப்படியே பிளாஷ்பேக்ல 3வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 3வது அதிகாரத்துல இதே மாதிரி ஒரு கட்டளை புறப்பட்டு போனது. 3வது அதிகாரம் முடியும் போது பாத்தீங்கன்னா சூசான் நகரமே கலங்கிற்று. 2 மேட்மேன்ஸ் அந்த திராட்சை ரசம் பண்றதுக்கு உட்கார்ந்தான், குடிக்கிறதுக்கு உட்கார்ந்தான். அதை கேள்விப்பட்டு இந்த கட்டளை வந்த போது அந்த நகரமே அலறிக்கொண்டிருந்தது. ஆனா இப்போ அந்த காட்சிகள் எப்படி மாற்றப்பட்டு விட்டதுன்னு பாருங்க. ஆமான் எப்படி செயல்பட்டானோ அதே விதமாக இவர்கள் செயல்படுகிறதை இங்க பார்க்கிறோம். அந்த கட்டளை அப்படியே தலைகீழாக மாற்றப்பட்டு எழுதி அனுப்பப்படுகிறது. எஸ்தர் 3வது அதிகாரம் 10 இருந்து 15 வசனங்களை நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. அங்க ராஜாவாகிய அகாஸ்வேரு ஆமானிடம் தன் முத்திரை மோதிரத்தை கொடுத்து விட்டு, உன் இஷ்டப்படி அந்த ஜனங்களுக்கு செய், நீ கஜானால கொண்டு வந்து சேர்க்கணும்ன்ற பொருளை எனக்கு தேவையில்ல, அதை நீயே வச்சுக்கோ, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்யு சொல்லுகிறோம். அப்பொழுது ராஜாவின் சம்பிரதிகள் ஆமானால் அழைப்பிக்கப்பட்டு யூதர்களின் அழிவை பற்றிய கடிதம் எழுதப்பட்டு
ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரையிடப்பட்டு ராஜ்யமெங்கும் துரிதமாக அனுப்பப்படுகிறதை அந்த வசனங்கள்ல பார்த்தோம். இந்த வசனங்கள்ல அதற்கு நேர் எதிர்மாறான காரியம் நடக்கும். ராஜ்யம் எங்கும் உள்ள யூதர்கள் அவர்களுடைய அழிவுக்கென்று குறிக்கப்பட்ட அதே நாளில் தங்களுடைய எதிரிகளை எந்தவித பாரபட்சமும் இன்றி அழித்து போட வேண்டும் என்கிற கட்டளை சூசான் அரண்மனையிலிருந்து ராஜாவின் பெயரால் வெளிவந்தது. யோசிச்சு பாருங்க. முதல்ல நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி உடனடியா அந்த செய்தியை கேட்க போறது யாருன்னா அந்த சூசான் அரண்மனையில அந்த நகரத்துல இருக்கிறவங்க. அதுக்கு அடுத்தடுத்து இப்படிதான் போகுது. அப்ப அதை கேட்ட அந்த யூதர்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்திருக்குன்னு பாருங்க. அதுதான் அடுத்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். யூதர்களின் மகிழ்ச்சி. யூதர்களின் மகிழ்ச்சி என்ன? அதுல முதல் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? 15வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது மொர்தெக்காய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். ஒரு கிராண்டா வர்றான். யாரு? மொர்தெக்காய். அவனுடைய ட்ரெஸ்ஸே காட்டுது. இதெல்லாம் ஏன் அந்த விலைக்கு இருக்கணும்? மொர்தெக்காய் ராஜ மகிமையோடு புறப்பட்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. அங்க ஆண்டவர் என்னெல்லாம் பயன்படுத்துறாரு? இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரம். அந்த ராஜ குலத்தில் இருக்கிறவங்க அணியக்கூடிய மிக விலை உயர்ந்த நேர்த்தியாக செய்யப்பட்ட அந்த ஆடைகளை அவன் அணிந்து கொள்ளுகிறான். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்தோம்னா அந்த காலத்து படங்கள்ல நாம பார்த்திருப்போம் அரசர்கள்னு. அரசரா நடிச்சவங்கள்ல சிலர் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். பாத்தீங்கன்னா உடம்பு முழுசும் தக தக தகன்னு நகையா இருக்கும், கற்களா இருக்கும், வைரம் வைடூரியம் தங்கம் கோமேதகம் என்னென்ன இருக்கும் அவ்வளவும் போட்டு அப்படி இந்த நடையே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இந்த கையை அப்படி முன்னாடி வச்சு அதுல அவங்க இந்த ஷோல்டர்ல இருந்து போட்டு அந்த இதெல்லாம் போட்டு அப்படி கம்பீரமா ஒரு வீடத்தோட நடந்து வரும். அது மாதிரி வர்றான் மொர்தெக்காய். இத பார்த்த யூதர்கள் துள்ளி குதிச்சிருக்க மாட்டான். தன்னுடைய தலைவன் தன்னுடைய இனத்துக்காக போராடினவன். ஆனா இதுக்கு முன்னாடி 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க. அந்த மொர்தெக்காயினுடைய நிலை எப்படி இருந்தது? இவங்க 2 பேரும் குடிக்க உட்கார்ந்துட்டாங்க. யாரு? அகாஸ்வேருவும் ஆமானும். இப்படி ஒரு மோசமான ஆபத்தான கட்டளை பிறந்துருச்சுன்றத கேள்விப்பட்ட உடனே 4வது அதிகாரம் 1 வசனத்துல நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்த போது மொர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். அவனை உள்ளேயே அனுமதிக்கல. என புரோட்டோகால் தடுக்குது. ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி விரட்டப்பட்ட ஒரு மனிதன் இப்ப எப்படி வர்றான் பாருங்க. ரொம்ப அதாவது அந்த வார்த்தையை பாருங்களேன். பொன்முடி தரித்தவனான் இல்ல, பெரிய பொன்முடியும் அவனுடைய தலையில பாத்தீங்கன்னா வச்சிருக்கிற வீடும் அவ்வளோ பெரிய வீடும் ஃபுல் ஆஃப் கோல்டு. அப்படியே எக்கச்சக்க கற்களால் அப்படியே தக 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 தகன்னு நின்னுது. பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. தங்களுடைய தலைவன் இப்படி வர்றதை பார்த்து, ஏன்னா ராஜாத்தி எல்லாம் அப்படி பாத்திர முடியாது. எஸ்தர சாதாரணமா ரோட்ல அங்க விளையாண்டுட்டு இருந்ததை பார்த்து இப்ப அரசியாச்சு யாரும் பார்க்க முடியாது. ஆனா மொர்தெக்காய பாக்குறான். ராஜாவுக்கு அடுத்த நிலையில இறங்கி வர்றான் பாருங்க. அதை பார்த்த உடனே எந்த சூசான் நகரம் கலங்கிட்டுன்னு வாச்சமோ அதே சூசான் நகரம் இப்ப எப்படி இருக்கு? ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இப்படி வேதனையோடு அரண்மனையில் ராஜாவை சந்திக்க போன அந்த மொர்தெக்காய் இப்போ எவ்வளவாக உயர்த்தப்பட்டிருக்கிறான்னு பாருங்க. அவன் ராஜ சமூகத்திலிருந்து மகிமையோடு வெளிப்படுகிறான். ஆற்றலும் அதிகாரமும் வல்லமையும் நிறைந்தவனாக அவன் வெளிப்படுகிறான். இதை பார்த்து யூதர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் குதித்துக் கொண்டிருந்தான். 16-17 வசனங்களை பாருங்க. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஒவ்வொரு வார்த்தையுமே கனமான வார்த்தை. அவனை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் கிடைத்து விட்டது. முதல்ல அதான் கிடைச்சிச்சு. ஏன்னா தன்னுடைய அழிவை பார்த்து ஐயோ சில நாட்களில் நான் அழிய போகிறேனே என்கிற வேதனையோடு இன்னும் எண்ணி பார்த்தா ஒரு 8.5 மாசத்துக்குள்ளதான் நடக்க போகுது. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். 8.5 மாசம்தான் அதுக்குள்ள தன்னுடைய அழிவு வரப்போகிறது. ஏன்னா 3வது மாசம் இது நடந்துகிட்டு இருக்கு.
வெகு வேகத்துல ஓடிடும் நாட்கள் எல்லாம். நீங்க பாருங்க, இந்த வருஷம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதிக்கு வந்துட்டோம். எவ்வளவு வேகமா ஓடுது பாருங்க. அது மாதிரி ஓடிடும். அவங்களுக்கு அது தெரியும். தங்களுடைய அழிவு வரப்போகிறது. காரிருள் மேகம், அந்த மரணம் என்கிற மேகம் அவர்களை சூழ்ந்திருந்தது. அதற்கு மத்தியில் முதலாவது அவர்களுக்கு கிடைத்தது வெளிச்சம். இரண்டாவது மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? எங்கள் சார்பாக பேசக்கூடிய எங்களுடைய பிரதிநிதிகள் ராஜாவினுடைய நேரடி சமூகத்தில் இருக்கிறார். ஒன்னு எங்களுடைய ராணி, இன்னொன்னு எங்களுடைய தலைவர் மொர்தெகாய். வர்றதை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அடுத்து களிப்பு, இதயத்துல ரொம்ப சந்தோஷம் நிறை. அதன் மூலமாக அவர்களுக்கு கனம். ஏன்னா எப்பவுமே நெக்ஸ்ட் டு த கிங்ல இருக்கிறவனுடைய அந்த மக்கள் ரொம்பவே கனம் பண்ணப்படுவார். மந்திரிக்கு மச்சானா இருந்தா எப்படி இருக்கும்? எங்க போனாலும் தான் சொல்லுவோம், ஐயோ நான் மந்திரியினுடைய மச்சான் தான் அவரு. ஒரு பெரிய மரியாதை கிடைக்குமா இல்லையா போராட்டத்திலாம்? அது மாதிரி சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். யூதர்களுக்கு அன்னைக்கு அவ்வளவு பெரிய கனம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த செய்தி வெளிப்படுகிற போது ஒரு வீட்டுல யூதன் இருக்கிறான், அவனுக்கு பக்கத்து 2-3 வீடுகள்ல இந்த ஆகாகியர் இருக்கிறாங்கன்னா, டெய்லி காலையில எந்திரிச்சு நீங்க வேலை என்ன தெரியுமா? கத்திய தீட்டுவான். சரசர யாரு பார்க்க? இந்த யூதன் பார்க்க. அங்க இந்த ஸ்கூல்ல எல்லாம் போர்டுல எழுதி போட்டிருப்பாங்கல்ல, இன்னும் பொது தேர்வுக்கு 57 நாட்களே உள்ளன. அது மாதிரி ஒரு கேலண்டர் தொங்க விட்டுருப்பான். உன்னுடைய அழிவுக்கு இன்னும் இத்தனை நாட்களே உள்ளன. அதை ஒவ்வொரு நாளும் மாத்திட்டு கத்தி அங்க ஏற்கனவே ஷார்ப்பா தான் இருக்கும், தீட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா பயம் பொறுக்கிறாராம், அப்படியே தீட்டிக்கிட்டே இருப்பான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 3 வீடு என்ன ஒரு பயத்துல போயிருக்கும். இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்த அந்த யூதன் இப்ப என்ன செய்வான்? கதவை தைரியமா திறந்துட்டு வருவான். எப்படி? காலால ஒரு மிதிச்சு அப்படி வெளியே வருவோம் பாரு, ஒரு கெத்தா கம்பீரமா வருவான். அது மாதிரி வந்து நிப்பான். யாரா போர்டு போட்டது? யாரா கட்டி எட்டினது? எங்க அருவாளை காட்டு, கொண்டா, அதை கொண்டா, நீ வீட்டுல வை, இத வச்சே நான் உன்னைய அழிக்கிறேன் பாரு. கனம். அதனாலதான் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு, நடுக்கம். 17வது வசனத்துல பாருங்க, ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதர்களுக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமா இருந்தது. எஸ்தரும் மொர்தெகாயும் விருந்தெல்லாம் கொண்டாடல. பாத்தீங்களா? அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? காரியத்துல கையோட முடிச்சிருவோன்னு அவன் எல்லாம் செஞ்சுட்டான். இதை கேள்விப்பட்ட உடனே அவன் செலிப்ரேட் பண்றான். விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமா இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். முழு பழைய ஏற்பாட்டிலையும் நீங்க பாத்தீங்கன்னா யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்கிற வார்த்தை பிரயோகம் இங்க மட்டும்தான், யூத மார்க்கத்தில். ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லைன்னா நம்மளும் என்ன செஞ்சிருவாங்க, அழிச்சிருவாங்களோன்ற ஒரு பயம். அவர்கள் அப்படி செய்வதற்கு என்ன காரணம்? தங்களுடைய இனத்தின் தலைவன் இழந்து போயிட்டான். ஒருவேளை தங்களுடைய இனமா இல்லாட்டினாலும் தங்களுக்கு சாதகமாக இருப்பான் என்று நம்பிக்கொண்டிருந்த ஆமான் இப்ப இறந்து போயிட்டான். தாங்கள் எதிர்பார்க்காத மொர்தெகாய் திடீரென்று உயர்த்தப்பட்டிருக்கிறான். அதனால அந்த பயம்தான். அநேகர் யூத மார்க்கத்துக்கு திரும்பினார்கள். அதெல்லாம் வாசிட்டு இருக்கும்போது ஒருவேளை சில வயதானவங்க இருந்திருக்கலாம். அவங்களாம் கூட இன்னும் கொஞ்சம் ரொம்ப பலவீனமா இருக்கிற நேரம் 12வது மாசம் 13ஆம் தேதி இதை கேட்ட உடனேயே கட்டில படுகையா படுத்திருப்பான். எதிர்க்கவே முடியல. 12ஆம் தேதி 13வது நாள், 12வது மாசம் 13வது நாள், இதை சொல்லியே ரொம்ப இழுபறியில இருந்திருக்கும். சிலருக்குலாம் சங்குல வாயில பால் கூட ஊத்திட்டு இருந்திருக்கலாம். நீங்க சின்ன பிள்ளை, நானும் சின்ன பிள்ளைல பாத்துருக்கேன். ரொம்ப படுத்த படுக்கையில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு அந்த கிண்ணியில தான் கொண்டு வந்து வாயில சங்குல ஊத்துவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருந்திருக்கும். ரோட்ல போற ஒருத்தன் கட்டிட்டு போயிருப்பான். அந்த கடிதம் இப்படி வந்துருச்சு, சூழ்நிலை மாறிடுச்சுன்னு அந்த தாத்தா எந்திரிச்சு டான்ஸ் ஆடிருப்பாரு. அன்னைக்கு படுத்துட்டு பால் குடிச்சிருந்து நானும் விருந்துக்கு வர்றேன் வாடான்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷம். அதுதான் அங்க எழுதி இருக்கு. அதுதான் அங்க எழுதி இருக்கு. நோய்வாய்ப்பட்டவனுக்கு நோய் எங்க போச்சுன்னே தெரியல. கழுத்து ஒரு பக்கமா பிடிச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்து இருந்தவனுக்கு கழுத்து இருக்கிறதே தெரியாத அளவுக்கு சந்தோஷம்.
வழியெல்லாம் பறந்து போச்சு. கூத்தாடி கொண்டாடுறான், சந்தோஷத்துல ஒருவர் வாழ்த்து சொல்றான். எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, நானும் விருந்து செய்திருக்கேன், நீ எங்க வீட்டுக்கு வா. அப்ப 2 பேரும் கொண்டாங்க விருந்தை வச்சு ஒன்னா சாப்பிடுவோன்னு. அவ்வளவு சந்தோஷமான நாளாக அந்த நாள் மாறிவிட்டது. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறார், அவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். அப்படித்தான் சூழ்நிலை மாறிடுச்சு. சரி, இதுல இருந்து என்ன படிக்கிறோம்? சில முக்கியமான பாடங்களை நம்ம படிக்கிறோம். முதலாவது, அத்தனை சம்பவங்கள்லையும் கர்த்தருடைய வல்லமையான செயல்களை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவங்களுக்கும் கர்த்தருக்கும் எந்த தொடர்பும் இல்லாம நடக்கலங்க. ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நான் சொல்ற மாதிரி இந்த புத்தகத்துல கர்த்தர், ஆண்டவர் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தவில்லையே தவிர கர்த்தருடைய வல்லமையான செயல்களால் எஸ்தர் புத்தகம் நிரம்பி வழிகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம பார்த்த இந்த சம்பவங்களும் அதற்கு சாட்சிகளாக இருக்கின்றன. இவங்க 2 பேரும், எஸ்தரும் மொர்தெகாயும், பெர்சிய சாம்ராஜ்யத்தின் உயர்ந்த பதவிகளில் அமர்த்தப்படுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதை மனிதர்களால் நினைக்கவும் அதை செய்யவும் முடியாது. இவைகளையெல்லாம் செய்திருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை நம்பி இருக்கிற ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதும் இல்லை என்பதற்கு இது ஒரு அருமையான சான்று. அழிவின் அந்த காரிருளில் அவர்கள் இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? கர்த்தரை நோக்கி முறையிட்டு இருப்பாங்க. யாத்ராகமத்தினுடைய புத்தகத்தில் அந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தில் எப்படி துன்பத்தை அனுபவித்த போது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், அதுபோல கதறி அழுதிருப்பான். தம்மை நம்பி இருக்கிறவர்களை கைவிடாத தேவன் இவர்களையும் கைவிடவில்லை. அழிவின் நாள் குறிக்கப்பட்டு விட்டது. அழிவுக்கான செய்தி வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. எதிரிகள் எல்லாரும் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய மக்கள் பயத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை காரிருள் மேகத்தால் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாதவர்களாக உள்ளத்தில் அலறிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் காரிருள் மேகங்களுக்கு மத்தியில் உதித்த சூரியனை போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க பிரகாசமாக வெளிப்பட்டதை இங்கு நாம் பார்க்கிறோம். செய்தியை கேள்விப்பட்ட யூதர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். அவருடைய செயல்கள் எல்லாம் ஆராயப்படாதவர்கள். எல்லாம் முடிஞ்சு போகிறதுன்னு நினைக்கிற நேரத்துல இனி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிற அந்த கடைசி நிமிடத்துல கூட அவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன் இங்க அப்படிதான் செய்திருக்கிறார். நம்முடைய ஜனத்தை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக அவர் அருமையாக திட்டமிட்டு எஸ்தரை ராணியாக உயர்த்தி மொர்தெகாயை ராஜ்யத்தின் 2வது ஸ்தானத்தில் கொண்டு வைத்தவர் அவரே. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. அதுக்குதான் வேதம் படிக்கணும். வேதம் வாசிக்கலன்னா இதெல்லாம் தெரியாது. கடவுள்கிட்ட எப்படி போகணும்னு தெரியாது, என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாது. வாழ்க்கையில துன்பமான நேரங்கள்ல ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர கர்த்தாவே இப்படிப்பட்ட மகத்துவமான செயல்களை செய்த தேவரீர் நீர் இருக்கிறீர், நீர் எனக்கு உதவி செய்யும், நியாயத்தை கை கொள்ளுகிற தேவனே, நீதியும் நியாயமும் செய்கிற தேவனே, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறவரே, இப்படியெல்லாம் நாங்க பாக்குறோமே, வேதத்துல வாசிக்கிறோமே. என்னுடைய சூழ்நிலையை பாரும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும். அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமையுள்ள ஜெபமா இருக்குன்னு நீங்க யோசிச்சுப்பாங்க. வேத வாசிப்பு எவ்வளவு அவசியம் பாருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவர். இங்கும் அப்படிதான் செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க பயணித்துக் கொண்டிருந்தால் உங்கள் பார்வையை நீங்கள் படுகிற கஷ்டத்தில் வைக்காமல், துன்பமான நேரத்துல துன்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா அது துயரத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல உங்களுடைய பார்வையை ஆண்டவர் மீது வையுங்கள். யாரும் நினைத்து பார்க்க முடியாத செயல்களை செய்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவர் அவர் மட்டுமே. உங்களுடைய முகங்கள் அவரையே பார்த்து இருக்கட்டும். அவரையே உங்கள் நம்பிக்கையாக வையுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அவர் தம்முடைய காலத்தில் எல்லாவற்றையும் சரியாக செய்து வருகிறது. எவ்வளவு அருமையான ஒரு பாடம். இக்கட்டின் மத்தியில் துன்பத்தை பார்க்காமல் கர்த்தரை பாருங்கள்.
கர்த்தாவே நீர் அதிசயங்களை செய்கிறது. அதையும் பார்த்து ஓடி இதுல இருந்து ஏதாவது செஞ்சு தப்பிச்சிடலாமான்லாம் பார்த்து ஓடக்கூடாது. நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதை விட்டு விடுங்கள். அவன் மண்ணானவன் மண்ணுக்கு திரும்பிடுவான். இன்னைக்கு சொல்லிட்டு போகிறவன் போகும்போதே போயிடுவான். அப்போ உங்க நம்பிக்கை எல்லாம் போயிடும், மொத்தமும் போயிடும். ஆனா எக்காலத்திலும் மாறாத தேவனை உங்கள் நம்பிக்கையாக கொண்டிருந்தால் நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் அவமானத்திற்குள் விட்டு விடுவதில்லை. எத்தனை அருமையான ஒரு செய்தி பாருங்க. அதே ஆண்டவர் தான் இன்னைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதல்ல படிச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலைனாலும் அவரை விட்டு விலகாதீங்க. உங்க பார்வையை அவர் பக்கம் இருந்த திருப்பாரு. நான் ஏதாவது செஞ்சிடலாமான்னு பார்க்காதீங்க. அவர் காட்டுகிற பாதையில நடங்க. அவர் நிச்சயம் உதவி செய்வார். இரண்டாவது என்ன படிக்கிறோம்? செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்பட வேண்டும். இந்த எஸ்தரை போல தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இல்லை என்று எஸ்தர் நினைத்து அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனா அப்படி இருக்காம தன்னுடைய ஜனத்திற்காக அவள் கதறுகிறதை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் அவளுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார் என்பதற்கான பதிலே ராஜாவின் வாயிலிருந்து வந்த உத்தரவு. 3 நாள் மொர்தெக்காய், நீங்களும் சூசான் நகரத்தில் இருக்கிற யூதர்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நானும் என் தாதிமார்களும் ஜெபம் பண்ணுவோம். எஸ்தருடைய அந்த ஜெபம், அந்த ஜெபத்துக்கான பதில் ராஜாவினுடைய வாயிலிருந்து வந்த உத்தரவு, உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் செய்யுங்கள். அது போலத்தான் என்னுடைய ஆத்துமா ரட்சிப்பை அடைந்து விட்டது, அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன், நான் மரித்தா பரலோகத்துக்கு போயிருவேங்கிற அந்த ஒரு நிலையோடு நீங்க சும்மா இருந்து விடாதீர்கள். மொர்தெக்காய் சொன்ன வார்த்தையை நினைச்சு பாருங்க. இந்த காலத்தில் நீ அமைதியாக இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும். ஆண்டவர் யாரை கொண்டும் செயல்படுகிற தேவன். ஆனா உங்க மேலேயும் என் மேலேயும் இருக்கிற அந்த பொறுப்பு, கடமை, சுவிசேஷத்தை சொல்லணும். என் ஆத்மா பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சுயநலத்தோட அமைதியாக இருந்து விடாமல் எஸ்தரை பாருங்க. தன்னுடைய ஜனத்திற்காக அவள் பரிதவிக்கிறார். உங்களுடைய உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்காக, நீங்க பார்க்கிற எத்தனை திரளான ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம், கதறலாம். ஆண்டவரே, இவர்கள் சுவிசேஷத்தை கேட்பதற்கு உதவி செய்யும், அழிவின் பாதையிலிருந்து இவர்களை காப்பாற்றும், உண்மையாக உங்களுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு பாரத்தோட ஜெபம் பண்ணலாம். அதெல்லாம் நீங்க செய்வீங்களா? யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய பார்வைக்கு உங்கள் ஆத்துமா எப்ப தெரியுமா பிரியமா இருக்கும்? இதெல்லாம் செஞ்சாதான் பிரியமா இருக்கும். என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கடனை தீர்த்து விடுங்க ஆண்டவரே, நோயை சுகமாக்குங்க ஆண்டவரே, நல்ல நிலைக்கு நான் உயர்ந்து போறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? ஆத்தும கரிசனையோடு, ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களை ரட்சிங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க, செய்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேங்கிற அந்த ஒரு இருதயத்தோட, சுவிசேஷ பாரத்தோட, இதுதான் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய காலம். உயிரோடு இருக்கும் போதுதான் சுவிசேஷம் சொல்ல முடியும். செத்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள், கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள்னு சொல்லி அதற்கு சாட்சியாக வாழ்ந்து போன வில்லியம் கேரியினுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் அறிஞ்சிருக்கிறோம். என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய துணையோடு சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆண்டவர் கிரியை செய்து அவருடைய ஜனங்களை நிச்சயமாக ரட்சிப்பார். அதையும் ஒரு பாடமா படிக்கும். 3வது, முக்கியமான மற்றும் நெருக்கடியான நேரங்களில் கவனமாக பேச கற்றுக்கொள்ளுங்க. வாய் இருக்குன்றதுக்காக வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையே அதுதான். எனக்கும் பேச முடியும், எனக்கும் வாய் இருக்குன்றதுக்காக வர்றதெல்லாம் பேசுறது. அது ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகல்ல. எஸ்தரை பாருங்க, ரூத்தை பாருங்க, இவங்களாம் நமக்கு நல்ல முன்மாதிரிகளை வைத்து போயிருக்கிற பெண்கள். அந்த ஒரு டென்ஷனான நேரத்துல சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சொல்லக்கூடிய பெண்கள். எஸ்தர் ராஜா கிட்ட எவ்வளவு கவனமா தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தாம தாழ்மையோட அரசனுடைய காலில் விழுந்து அழுது, அரசனே உதவி செய்யும் என்று
மன்றாடுகிறத பார்க்கணும். கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தணும். உளறுவாயனையோ புலம்பி பேசுகிறவனையோ யாரும் நம்ப மாட்டாங்க. வார்த்தையில தெளிவுள்ளவர்களாக இருங்கள், வார்த்தையில் சுத்தம் உள்ளவர்களாக இருங்கள், சொல்ல வருகிறதை தெளிவாக சொல்லக்கூடியவர்களாக இருங்கள். எஸ்தர் அப்படிப்பட்ட பெண்மணியாக இருந்திருக்கிறார். நீங்க அப்படி இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. மனிதன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாய் இருக்கின்றதுக்காக பேசக்கூடாது, கவனத்தோட நடக்கணும். டென்ஷனான சூழ்நிலையில ஏன்பா இப்படி பேசின, நான் கோபத்துல பேசிட்டேன், எனக்கு அப்ப இருந்த டென்ஷன் யாருக்கு தெரியும், எனக்கு பிபி அப்ப பாத்தீங்கன்னா 350 சூட்டப் ஆயிடும், அதனால எனக்கு என்ன சரின்னு தெரியல, நான் பேசிட்டேன். எஸ்தர் அப்ப இருந்த நிலையை விட டென்ஷனான நிலை நமக்கு வரப்போகுதா என்ன? எஸ்தர் பேசுகிற வார்த்தைகள்ல தான் அந்த இனத்தினுடைய அழிவா அல்லது வாழ்வான்றது அங்க தீர்மானிக்கப்பட போகிறது. ஒரு மேடு மேனுக்கு முன்னாடி எஸ்தர் பேசுகிற அளவுக்கு எவ்வளவு கவனமா பேசியிருக்கோம் பார்த்தோமா இல்லையா? அது மாதிரிதான் பசங்களை அதெல்லாம் கத்துக்கோங்க, அதெல்லாம் கத்துக்கோங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் அந்த பெண்ணை பற்றி பார்க்கும்போது, அவள் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறார். எவ்வளவு பெரிய பாடம்! இந்த பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களாகிய நமக்கும் சேர்த்து வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீ கடைசியாக அன்னைக்கு யூதர்களுடைய அழிவில் இருந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள். உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். ஆனா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஆத்துமா காக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவருடைய ரட்சிப்பின் சமாதானத்தை உங்கள் இருதயங்களில் நீங்கள் அனுபவிக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. இருக்கிற சிலர் ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் சமாதானத்தை உங்களுடைய இருதயத்துல அனுபவிக்காம இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்னமும் ஆண்டவரிடத்தில் வராமல் பாவங்களிலிருந்து மனம் திரும்பாமல் உங்கள் பாவங்கள்லயே எவ்வளவு காலம்தான் வாழலான்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க? எவ்வளவு நாள் தான் அப்படி வாழ போறீங்க? அது நிச்சயமாக உங்களுக்கு அழிவுதான் கொண்டு வருங்கிறத நீங்க உணர்ந்து இப்பவே மனம் திரும்ப, மனம் திரும்பி தம்மை தாழ்த்தி தன்னிடம் வருகிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். அவரிடத்தில் வருகிற யாரையும் அவர் தள்ளி விடுகிறதல்ல, பெருமையோடு அனுப்பி விடுகிறதல்ல, இலவசமாக ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க மனம் திரும்பி வந்தா உங்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கும். ஆகவே காலத்தை வீணாக்காம, அன்னைக்கு யூதர்களுக்கு அது மகிழ்ச்சியும் களிப்பும் கொண்டாட்டமும் விருந்துண்டு கொண்டாடுகிற நாளுமா இருந்தது போல உங்க வாழ்க்கையில இந்த நாள் இருப்பதற்கு நீங்க மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து ரட்சிப்பை கொடுப்பார். தன் அருமையான ஆண்டவர்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு யூதர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்த அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு உதவி செய்வார். ஆண்டவரிடம் வாருங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெபிக்கிறோம்.